God's provision is closer than you think. கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதம் மிக அருகாமையில் இருக்கு. நீ நினைப்பதை விட மிக அருகாமையில். சொல்லுங்க பார்க்கலாம். மிக அருகாமையில். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிக அருகாமையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அவங்களை நம்பவே முடியாது. ஒரு நாள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி சார் நாங்கள் கீழ்பாக்கில் ஒரு ஃப்ளாட் கட்டுறோம் சார், பெரிய ஃப்ளாட். அந்த கம்பெனி பேரை விட்டுலாம், சரியா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படி தான் போட்டாங்க, கீழ்பாக்கில் கட்டுறேன். நானும் கீழ்பாக்கில் தான் சார் இருக்கிறேன். எங்கே சார்? சார் கீழ்பாக்கில் அப்படியே அந்த மெயின் ரோட்டில் வந்து ஐநவர் சிக்னல் வாங்க சார். சரி, கீழ்பாக்கு தாண்டியாச்சு ஆல்ரெடி. அப்படியே அந்த ரைட் எடுத்தீங்கன்னா சார் நேராக போனீங்கன்னா ஓட்டரி வரும் சார். சார் கீழ்பாக்க. ஆமாம் சார் அப்படின்னா. அங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து திருப்பி ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா நேராக அப்படியே புளியந்தோப்புக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் வரும் சார். என்ன சார் அது வியாசார்பாடி இல்லையா சார்? அங்கே. ஆமாம் சார், அங்கே தான் புது ஃப்ளாட் வருது. கீழ்பாக்கு மிக அருகாமையில்னா வியாசார்பாடி ஸ்பெல்லிங்னா கீழ்பாக் ஸ்பெல்லிங்னா. டுடே a lot of people, this is how they kind of cheat us. பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த கர்த்தர் உண்மையிலே நமக்கு பக்கத்திலே மிக அருகாமையில் வைத்திருக்கிறார். நம்ம கிட்டே தான் இருக்குது, மிக அருகாமையில். கர்த்தர் சொல்றார், உன் அற்புதம் மிக அருமை. யூ பீன் சீக்கிங் எவ்ரிவேர் எல்ஸ். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மிக அருகாமையிலே வைத்திருக்கார். உங்கள் பொண்ணுக்கு பையன் பார்த்துக்கிட்டீங்களா? மிக அருகாமையிலே கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டல் தேடிங்கன்னா மிக அருகாமையிலே கர்த்தர் வைத்திருப்பார். ஒரு பையனை தேடுறீங்களா, பொண்ணை தேடுறீங்களா, அந்த ரோலையே கூட கர்த்தர் வைத்திருப்பார். கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்கள பாருங்க கொஞ்சம். ஓகே, ரைட். மிக அருகாமை. நம்ம பார்த்துருமோ இங்கேயா அங்கேயா, அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்க அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுமான்னு. நான் சொன்னேன், ஷோர்லி குட்னஸ் அண்ட் மர்சி நம்மளை தேடி வரும். ஷோர்லி குட்னஸ் அண்ட் மாப்பிள்ளை அண்ட் மருமக நம்மளை தேடி வருவாங்கன்னு நாங்கள் அந்த மாதிரி ஜோம் பண்ணோம். அப்போ இவ கண்ணை திறக்கிறார். வாசிங்க 21 chapter verse 19. தேவ் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்திலே பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அதாவதுங்க கண்ணை திறந்த உடனே, அந்த நாட்களில் ஸ்பெக்ஸ்லாம் கிடையாது, தெரியுதா? லென்ஸ் காட்டு, லாரன்ஸ் அதெல்லாம் ஸ்பெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து கண்ணாடி போட்டு எங்கடான்னு தேடுறதுக்கு பைனாக்கெல்லாம் கிடையாது. கண்ணை திறந்தா தண்ணி இருந்தது. சொல்லுங்க, கண்ணை திறந்தா தண்ணி இருந்தது. சொல்லுங்க, கண்ணை திறந்தா இட் வாஸ் தேர். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இந்த பயம், இந்த வரி, இந்த கன்க்ளூஷன் இருக்குது பத்தியா, செத்துருவான ஒரு கன்க்ளூஷன் வந்ததுனால உன்னால் அந்த தண்ணியை பார்க்க முடியல. இந்த நீங்கள் காரெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா கார்லாம் ஃபுல்லாக மிஸ்ட் ஆகி ஃபாக் ஆகிடும்ல, ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆனால் டீஃபாகர் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. டீஃபாகர் அழுத்தினாவும் டக்குன்னு அந்த ஃபாகெல்லாம் கிளியர் ஆகி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்க்க ஆரம்பிச்சலாம். சொல்லி இன்னைக்கு இந்த வரி ஆங்ஸைட்டிலாம் இந்த மிஸ்ட் மாதிரி ஃபாக் மாதிரி நம்மளை பார்க்க விடாமல் தட்டுது. ஆனால் ஃபெய்த்ன்ற டீஃபாகர் பட்டன் நீங்கள் அழுத்துனீங்கன்னா எது உனக்கு தெரியலையோ நல்லா கிளியராக தெரியும், எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஹல்லேலூயா. I want to tell you today, remove this worry, remove this anxiety from you, because கர்த்தர் மிக அருகாமையிலே உன் அற்புதத்தை, தொலைவில் இல்ல மிக அருகாமையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்த தண்ணி அவன் கொடுத்தான். அப்புறம் வாசிங்க, டக்குன்னு முடிப்போம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். தேவர் யார் கூட இருந்தா? யார் அந்த புள்ள? சத்தமா சொல்லுங்க, யார் அந்த புள்ள? தேவன் ஈசாக்கோடு இருந்தான்லாம் வாசிக்கிறது போய் தேவன் யார் கூட இருக்கிறான்? The story is very personal to me. This relates to my life. தேவன் ஈசாக்கோடு மட்டும் இருக்கிற தேவன் இல்லை, இஸ்மாயிலோடும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லது நான் அதிக நேரத்தில் நான் ஒரு இஸ்மாயில தான் பார்ப்பேன். தேவன் என் கூட இருக்கிறார்ல, ஈசா கூட மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களோடு மட்டும் இல்லை, ரைச்சஸாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இஸ்மாயிலோடைய வசனம் சொல்லுது, ஆகார அம்ஸ்ட் அப்படி உள்ள ஆபிரகாம் ஆகாரோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஆகாரோடும் இருந்தார், இஸ்மாயிலோடும் இருந்தார். வசனம் சொல்லுது, he became a skillful archer. அவங்க அம்மா அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. எந்த பையன் செத்து போயிடுவான்னு வசனம், அந்த பையனுக்கு இப்போ கல்யாணமே நடக்குது. ஹல்லேலூயா. Hey, this is my God, Lord. This is your my Jesus. ஐயா, நீ நினைக்கலாம், you come to a conclusion in life, இதுதான் உனக்கு முடிய போதுனே. But I want to tell you, God is not concluded. கர்த்தர் ஒன்றும் முடிக்கவே இல்லை. நீ எந்த பையன் செத்து போனாலும் அந்த பையனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். எந்த ஆசீர்வாதம் செத்து போகணும்னு நினைக்கிறீங்க அந்த ஆசீர்வாதத்தை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். எந்த தரிசனம் உனக்கு செத்து போகணும்னு நினைக்கிறோம் அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். எந்த அழைப்பு வாழ்க்கையில் முடிஞ்சுன்னு நினைக்கிறோம் அந்த அழைப்பு நான் இன்னும் வாழ்க்கையில் மல்டிப்ளை பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன். I want to tell you, I just want to finish with this, நான் யோசித்து பார்த்தேன், ஆகாருக்கு இப்படி தான் இல்லை, ஒரு பேக்கையும் ஒரு பாட்டிலையும் என்ன பண்ணாங்க, இப்படி கொடுத்து விட்டுறாங்க. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தண்ணியே டிபெண்டாக இருப்போம். எப்படி முழுசாக கூட குடிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கூட என்ன சொல்லுவாங்க சிலர்லாம், லைட்டாக தொண்டையை மட்டும் என்ன பண்ணுவோம், தொண்டையை மட்டும் நினச்சிக்கின்னு வயிறுக்குள்ள கூட தண்ணி. ஏன்னா இது காலி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஸோ என்ன பண்ணுவோம், இந்த கையில் ஒரு வெயிட்டை தூக்கின்னு
இதை நம்பியே வாழ்றோம். அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம், குடிக்க மாட்டோம். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல குடிச்சுதான் ஆகணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வச்சு பார்த்தா என்னவா, காலி ஆயிடும். ஆனா இது காலியான பிறகுதான் ஐயோ போச்சேன்னு நான் போயிடும் போது தான் கத்தர் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு நதியே கத்தர் வைத்திருக்கிறார். என் கிட்ட இருக்கிற பாட்டில தண்ணி காலியா போயிருக்கலாம், இதுக்கு this can run dry, பட் ஆனா எனக்கு முன்னாடி என் ஆண்டவர் ஒரு நதியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். My bottle and my baggage and this can go out of my life. I am not dependent on this. நான் வனாந்தரத்தில் இருந்தா கூட என் கர்த்தர் எனக்காக ஒரு நதியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது மிக அருகாமையில் இருக்குது.